வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம SolidWorksல மாடல் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் பற்றி பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த டைமென்ஷனிங் மார்க் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர் தான். இது நம்ம டிராயிங் மாடியூலில் ஸ்மார்ட் டைமென்ஷனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபீச்சர் மாடல் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது. இதுவும் நம்ம டைமென்ஷன் மார்க் பண்ணுறதுக்கு தான். இதில் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 3D மாடல் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாடலை பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கிற மாதிரியான மாடல். ஓகே, ஸோ இதில் சர்க்கிள் இருக்குது, சர்க்கிள் டயாமீட்டர், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணியிருக்கோம், சாம்பர் இருக்குது. இதை நம்ம ஒரு ட்ராயிங்க்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நான் இப்போ நியூ போயிட்டு ட்ராயிங் ஷீட். ஓகே, நான் பிளைன் A3 ட்ராயிங் ஷீட் எடுத்துக்கிறேன். இதில் இந்த அனோடேஷன் அப்படிங்கிற டேப் எடுத்துக்கிறோம். ஸோ இது நம்ம இங்கே இந்த சென்டர் மட்டும் கிளிக் பண்ணியாச்சு. அதாவது ஃப்ரண்ட் வியூ மட்டும் நம்ம செட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது நார்மலாக ஸ்மார்ட் டைமென்ஷன் இல்லை ஆட்டோ டைமென்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போது டைமென்ஷனில் போயிட்டு நான் ஆட்டோ டைமென்ஷன் போயிட்டு ஜஸ்ட் இந்த பிளேனை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நான் டிக் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டைமென்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகக்கூடிய டைமென்ஷன்ஸ். ஓகே ஓகே, இதை பார்த்துக்குங்க. நான் இப்போ இந்த எல்லா டைமென்ஷனும் டிலீட் பண்ணிடுறேன். இப்போது இந்த மாடல் ஐட்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். மாடல் ஐட்டம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வியூ நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதில் எனக்கு ஒரு சில டைமென்ஷன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இதுவும் ஆட்டோமேட்டிக்காக தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் இதில் இருக்கிற டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஓப்பன் ஆகிருக்கு. இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, இப்போ இந்த மாடல் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுற இந்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் ஸ்கெட்சாக க்ரியேட் பண்ணும்போது க்ரியேட் பண்ண டைமென்ஷன்ஸ் மட்டும்தான் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. உங்களுக்கு இதோட ஸ்கெட்ச் வியூ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாடல் இருக்குது. இதில் நம்ம இதோட ஸ்கெட்சுக்கு போகலாம். இது பாருங்கள், இப்போ நம்ம இந்த ஸ்கெட்சு ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஸ்கெட்சில் இங்கே நான் என்னென்ன டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறேனோ இந்த டைமென்ஷன்ஸ் மட்டும்தான் எனக்கு அங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனில் என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. இதில் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போது நம்ம மறுபடியும் நம்ம ட்ராயிங்க்கு போகலாம். ஜஸ்ட்டு மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ட்ராயிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த மாடல் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வியூவை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதையும் நான் ஸ்கெட்சில் என்னென்ன டைமென்ஷன்ஸ் அதுவும் எது மாதிரி குறிச்சிருந்தாலும் இங்கே பாருங்கள், இந்த 11 அப்படிங்கிறத நான் வெளியே எடுத்து வச்சுருந்தேன். கரெக்டாக அதே மாதிரி இதுவும் வெளியே வந்துருக்கு. ஸோ இப்போ ஸ்கெட்சில் என்ன டைமென்ஷன்ஸ் இருக்கோ அதை அப்படியே இந்த இடத்துல காப்பி பண்ணுறதா இந்த மாடல் ஐட்டம்ஸோட இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன். ஸோ அப்போ நம்ம ஸ்கெட்சு ட்ரா பண்ணும்போதே நம்மளுக்கு டிராஃப்டிங்கில் எது மாதிரியான டைமென்ஷன்ஸ் இம்பார்ட்டன், இல்லை என்னென்ன டைமென்ஷன் வேணும், என்ன ஃபார்மேட்டில் வேணும், அதாவது பொசிஷன் எந்தெந்த பொசிஷனில் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அங்கேயே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டிராயிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாடல் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணிவிட்டு வேகமாக நம்ம டைமென்ஷன் இங்கே மார்க் பண்ண முடியும். ஓகே, இந்த மாடல் ஐட்டம்ஸில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம செலக்டட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நாங்கள் ஒரு வியூ மட்டும் இருக்குது, நான் ஒரு வியூ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். மேபி உங்களுக்கு இன்னும் நிறையா வியூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2-3 வியூஸும் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த வியூஸ் இங்கே உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஓகே, அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்னென்ன டைமென்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறது இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். இது டிஃபால்ட்டாக நம்ம அங்கேருந்து வரும்போதே மார்க்கெட் ஃபார் ட்ராயிங், நம்ம ட்ராயிங்கில் என்ன மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த டைமென்ஷன் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறது. அடுத்தது ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நாட் மார்க்டு ஃபார் ட்ராயிங்கில் மார்க் பண்ணாத டைமென்ஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம பேட்டர்ன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த எவ்வளோ பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படி இந்த கவுண்ட் வர மாதிரி, டாலரன்ஸ் வர்ற மாதிரி, நம்ம ஹோல் கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்டு ஹோல்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி எந்தெந்த ஆப்ஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அனோடேஷன், இந்த அனோடேஷன் சிம்பிள்ஸ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க ட்ராயிங்கில் அப்படின்னா இங்கே எடுத்துகிட்டு வர முடியும். அதே மாதிரி ரெஃபரன்ஸ் பிளேன்ஸ், ஏதாவது இம்பார்ட்டன்ட் பிளேன்ஸ் இல்லை ஆக்சிஸு, கர்வ்ஸு இதெல்லாம் வேணும் அப்படின்னாலும் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இது மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம இங்கே இதையே ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த ஸ்மார்ட் டைமென்ஷன், ஆட்டோ டைமென்ஷன்லாம் விடவே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்கெட்சில் என்ன கொடுத்துருக்கிறோ அது மட்டும் நம்ம இங்கே ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துக்க முடியும். ஓகே, நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா தான் நம்ம ஸ்கெட்சு ட்ரா பண்ணும்போது எந்த பிளேனில் ட்ரா பண்ணணும், என்னென்ன டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணணும், எதாவது இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அங்கேயே டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் டிக் கொடுத்துருங்க. இது பர்மனெண்ட்டாக செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த டைமென்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டிஸ்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதோ இல்லை
இந்த ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை டாலரன்ஸ் ஆட் பண்ணுறதோ இது மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.